எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு பிருத்விராஜ். மக்களே, உங்களுக்கு நான் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். உங்களால முடிஞ்சா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் வேகமா. ஓகே, ஸோ இந்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an ant climbs 30 cm at the beginning of each hour. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எறும்பு 30 சென்டிமீட்டர் என்ன ஆகுது, ஏறுது. சரியா? அதுக்கடுத்து என்ன ஆகுது, ரெஸ்ட் ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குது. அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது he slips back 20 cm before he starts climbing again. ஸோ திருப்பி அது ஏறுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, ஒரு 20 சென்டிமீட்டர் கீழே போயிருது. அதாவது 30 சென்டிமீட்டர் மேலே போகுதா ஃபர்ஸ்ட் எறும்பு. சரியா? 30 மேலே போகுது. ஆனா ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது, 20 சென்டிமீட்டர் கீழே வந்துருது. சரியா? அப்ப எவ்வளவு மீட்டர் தான் அது ஏறி இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துல? 10 மீட்டர் தான் என்னவா இருக்கும், ஏறி இருக்கும். கான்செப்ட் தானே. 30 ஏறி 20 கீழே இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவுதான் ஏறி இருக்கும், வெறும் 10 சென்டிமீட்டர் தான் ஏறி இருக்கும். சரியா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஹி பிகின்ஸ் ஹிஸ் ascent at 10 AM, 10 மணிக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணா, at what time will he first touch a flag at 120 centimeter from the ground? சரியா? கிரவுண்ட்ல இருந்து 120 சென்டிமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு பிளாகை தொடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? நல்லா கவனிங்க. நிறைய பேர் இந்த சம் வந்து கண்டிப்பா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 போகுது, திருப்பி 20 கீழே வந்துருது. சரியா? ஸோ அப்ப 1 ஹாருக்கு, சரியா, ஃபர்ஸ்ட் முதல் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு போயிருக்கும், அந்த 10 சென்டிமீட்டர் போயிருக்கும். சரியா? அப்ப ரெண்டாவது ஹார்ல 20, மூணாவதுல 30. சரியா? ஸோ நாலாவது ஹவர்ல 50 சென்டிமீட்டர், சரி 40 சென்டிமீட்டர், 5ல 50 சென்டிமீட்டர், 6 மணி நேரத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர், 7 மணி நேரத்துல 70, 8 மணி நேரத்துல 80 அண்ட் 9 மணி நேரத்துல 90 சென்டிமீட்டர் போயிடும். சரியா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 12 மணி நேரத்துல வந்து இந்த 120 சென்டிமீட்டர், ஏன்னா வந்து அப்படியே 10 ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 மணி நேரம் முடிஞ்சா 90 சென்டிமீட்டர் போயிருமா? எகைன் இந்த 10வது மணி நேரம் இருக்குல்ல, 10th ஹார், இதுல என்ன ஆகும்னா 30 சென்டிமீட்டர் ஏறும். சரியா? அப்படி 30 இதுல ஆட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், இந்த இடத்துல 120 வந்துடும். சரியா? அப்ப 10 மணி நேரத்துல எதாயிருச்சு, 120 சென்டிமீட்டர் ரீச் ஆயிருச்சு. அதுக்கடுத்து 20 வரதுனா கணக்கு கிடையாது. 120 என்ன பண்ணியாச்சு, நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 10 மணி நேரத்துல 120 சென்டிமீட்டர் போகுது. அப்ப 10 காலையில 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அங்கிருந்து 10 மணி நேரம் கால்குலேட் பண்ணும்போது நைட்டு 8 மணிக்கு தான் என்ன ஆகும், நமக்கு எறும்பு வந்து கரெக்டா அந்த 120 சென்டிமீட்டரை ரீச் பண்ணும். இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதே மாதிரி இன்னொரு கேள்வி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட வெரண்டா ரேஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.